சொல்லுதம்பா சொல்லுது. ஏச்சி இறங்குங்க, வீடு வந்தாச்சு பாருங்க. ஏடி அதுக்குள்ள வந்துட்டாட்டி. ஏடி பைக்லயே போயிட்டு இருந்தா அழகு போல இருக்குட்டி காத்தோட்டமா. அவ்வளவுதானே ஆச்சி. ஒரு நாள் பைக்ல இங்க இருந்து திருநெல்வேலி வரை போவோம். அப்படியே நேரம் கிடைச்சா தென்காசி குத்தாலம்னா பாத்துட்டு வருவோம். ஏங்க பைக் ஓட்டி ஒரு நாள் ஆச்சி அப்படியே கூட்டிட்டு போவோமுங்க. ரொம்ப லட்சணம் உண்டு. திருநெல்வேலி நான் பக்கத்துல தானே இருக்கு. 2 மணி நேரம் பெட்ரோலுக்கு என்ன விலை வரும் தெரியுமா? பைக்ல விட்டு போறேன். பைக்ல சரி இறங்காச்சு, வந்தாச்சு வீட்டுக்கு இறங்குங்க. சரிட்டு பாத்து போங்க. ஏட்டி அப்ப ஆட்டோல எப்ப கொண்டு வருவான்? ஏச்சி 2 மணி நேரத்துல வருவேன்னு சொன்னாரு. நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. ஆட்டோ முதல்ல உங்க வீட்டை தாண்டி தானே வரணும். புரிஞ்சுவா எடுத்து. சரி ஆச்சி. புரிஞ்சு நான் பாத்துக்கிட்ட மிக்சி தானே, நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீ 2வது ஆட்டோ வந்து வாங்கிக்கோ. அது என்னத்துக்கு? இவ இங்க ஒருக்க வந்து 2வது வாங்கிட்டு போறதுக்கு? எடி அதை வாங்கி வீட்டுக்கிட்ட கொண்டு வர சொன்னா அவன்கிட்ட வாங்கிக்கிடலாம். ஆட்டோ எப்படி ஒரு மிஸ்ஸிக்காண்டி ஒரு ஆட்டோவை செலவு பண்ணுவாங்கன்னா அது எந்த பேர் பைத்தியார கடையை வச்சிருப்பான்னு எனக்கு தெரியல. சரி கொஞ்சம் தள்ளுங்க, வண்டி எதிர்பட்டு. ஆமா அவ்வளவு நல்ல கடைங்க. மிக்சிய கூட பத்திரமா கொண்டு வந்து தாரேங்கவில்ல. சரி போட்டு ஏச்சி. பாட்டு போ. ஐயே பைய வச்சிட்டு வந்து கடையில. ஐயே நல்ல பையில இருக்க 2 கம்பு பையில அதான் ஒரு கம்பு பை நல்ல பை. வா வா பையி. அப்பா ஏசில வரங்க போறேன். எவ்வளவு காத்து வரும், ஏசி எப்படி இருக்கும் ஒரு இளவும் தெரியாது. இன்னைக்கு ஏசில தான் அது தூங்க போறேன். ஐயா சவத்து மூஞ்சி அவர் வருவார ஊச்சிக்கிட்டு வந்து ஏசியை கை வச்சிடக்கூடாது. அவர் இன்னைக்கு எப்படியா பட்டி வெளியே பட்டி நம்ம மட்டும்தான் ஏசில வரங்கணும். அம்மா வரட்டு. நான் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கேன், நீ அவ்வளத்தையும் தட்டி விடுதியா? வரட்டு அம்மா. இன்னைக்கு உனக்கு அடி வாங்கி தர விட்டு செத்த நாய், சவத்து நாய், எரும நாய், நீ வெளியே போட்டு விட்டு பைத்தியார நாய் என்ன எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்க? பொம்பளை ஏட்டிக்கு பொம்பளை மாதிரி ஏட்டி வர. அவளும் ஒரு வேலை செய்ய மாட்டா, செய்யக்கூடிய நம்மளையும் கெடுத்துக்கிட்டு நாதாரி நாய். அம்மா வரட்டு, அம்மா வரட்டு. நாயின்னு சொன்னதுக்கு தான் தூக்கி போட்டு அடி வாங்கியிருக்க. மறுபடி நாயின்னு சொன்ன மிதிச்சு வைத்து தள்ளிடுவேன் நாய. அழுத பாரு அழுது கழுத வெக்கமே லேட்டி உனக்கு. அழுதுகிட்டு இருக்க யா முன்னாடி சீத்து. அழுத பிள்ளை சிரிச்சாலாம், கழுத பாலை குடிச்சாலாம், சாணி எடுத்து தேய்ச்சாலாம். சும்மா இருட்டி போதியல் பிறந்து வந்துடும். சும்மா இரு நாய். மொகரைய பாரு மொகரைய. இன்னைக்கு அம்மா வரட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கும் போது உன்னைய பத்தி சொல்லி கொடுப்பேன். நீ என்னென்ன நடிப்பு நடிச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் சொல்லுவேன். சப்பா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்த மனசுக்கு என்னவோ ஒரு சந்தோஷம். அந்த டிவியை போட்டு தான் வச்சிருக்காள்வளா, ஒரே இந்த பொம்மையை தான் பார்க்காளுவா. அதில் இப்படி என்ன மாயம் இருக்குன்னு தெரியல. இந்த டிவி அணையும் கொஞ்சம் அணைட்டி அணைச்சிட்டு வா. என்னதுன்னு சொல்லிட்டு கடையில இருந்து ஏதோ சப்ளைஸுங்க என்ன இளவுன்னு சொல்ல மாட்டுக்க. அது இரு, இந்த டிவி அணைச்சிட்டு என்ன சத்த இவ்வளவு எங்க போனாலுவா? எடி இருக்கேனா எடி அது சத்தமா போட்டு கிடக்காலுவா. எடி எம்மா வாயில போட்டுருவோம். பிள்ளை எழுவதுனா என்னது என்னாச்சுன்னு தெரியலேட்டி. அடுக்கலையில தானே சவுண்டு போடுவாளுவோ. போ எந்தி. எடி அம்மா வந்துட்டேன். எடி என்னாச்சு? நான் வாரேன். என்னத்துக்கு? காற்று விடும் வாசக்கு வெண்ணிலவின் பதில் என்னவோ, வேண்டாத பேச்சு கல்யாண்டா அருவி அவரும் அவனும் பார்த்துக்கும் என் மனம் காதல் திருமணம். என்ன பல்ல வீடு கட்டிட்டு வரையா? அது சும்மாதான். நீ என்ன பல்ல கட்டிட்டு பாட்டு பாடிட்டு கிடக்க? ஒரு 50 ரூபா இருந்தா தாயா சந்தோஷமா தானே இருக்க தாட்டி. 50 ரூபா பாயோடு தாட்டிட்டு நீ மூக்குள்ளே ரத்தம். 50 ரூபா நானே பிச்சை கடி பிச்சை எடுத்துட்டு கிடக்க. 50 ரூபா வேணுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வீட்டுக்கு யாசி வாங்கியிருக்கேன். பாய் மனச தள்ளி போகும். காலையில ஊத்திட்டு வந்துருக்கோம். குடல போட்டுக்கிட்டாலும் யாசி பீசி போவாங்க தள்ளி. வாமா யாசிதான் 10 அடி நானே போய் யாசி வாங்கியிருக்கோம். நம்ம வீட்டு வைக்க நீர் ஒண்ணு வராண்டா. நீர் தள்ளிப்படாது. நீர் அதை உடச்சு போட்டு ஆக்கரில் கொண்டுட்டு போவோம். அந்த யாசி எனக்கு மட்டும்தான். என்னாட்டி யாசி எல்லாம் வாங்கியிருக்கா? ஒரு 50 ரூபா தர மாட்டேங்கியேட்டி. ஒரு 50 ரூபா தட்டி நான் வீட்டுக்கே வரமாட்டேன். எங்கனையும் போயிருதேன். போச்சுக்கிட்டு போவேன். எனக்கு எல்லாமே அவதான் வாங்கி தந்து போங்க. வாரு போயிட்டு போவாங்க.
மொட்டாச்சி மொட்டாச்சி என்னது மொட்டாச்சி இந்த ஏதோ கம்பெனில இருந்து வண்டி வந்திருக்குமா ஒரு பெரிய பெட்டி கொண்டு வந்திருக்காரு வெளியில ஏத்தி வச்சிருக்காரு கார் வராதுல்ல ஆட்டோ கார்ல அதனால வெளியில மரத்து போட்டுக்கிட்டு வச்சிருக்காரு ஆமா மூஞ்சி வாங்குது வாங்க அதை எடுத்துட்டு போங்க வந்து தட்டி அனுப்புல நான் இப்ப வரேன் பியாதில ஒரு போன் கூட பண்ணலையேடி எங்க நீங்க மரத்து போட்டுக்கிட்டியா யாக்கி சிலுக்கு சிலுக்கா என்னடா இருக்கு சிலுக்குங்க வீட்டுக்கு வழி தெரியாதுல்ல அதான் நான் கேட்டிட்டு இருந்தாங்க நான் உங்கள்ட்ட வந்து சொல்லுவேன் வாங்க யாசி வந்து குட்டி யாசி அதான் சிலுக்கு இன்னைக்கு ஒரே சிலுக்கு இருக்கும் மொட்டை தாண்டி பியாதி எடுப்ப தாராள பாரு பைசா கேட்டா அணங்கவே மாட்டுக்கா மொட்டை பாதோத்தியர எப்படி ஆக்கி போட்டுருக்காளுவோ இது எம்மா என் வயிறெல்லாம் எரியும்மா இது எவ செஞ்ச வேலைட்டி எவட்டி செஞ்சா அந்த நாய்தான் என்ன ஆண்டி பார்க்க நான் உன் கூட இல்லாட்டி வந்தேன் நான் சொல்ல நீர் கேட்டேரா நான் இந்த இவளோட சொல்ல நீர் கேட்டேரா எனக்கு அன்னைக்கே கண்டிச்சு வச்சிருந்தேன்னா இதுவ தலை திருச்சி நிக்காதுல்ல எவ்வளவு அரிசி சாதனத்தை தூக்கி நாசமாக்கி போட்டிருக்காளுவா இவ்வளவு பிரியாணி வாங்கியிருக்காளுவா கடையில வாங்கலப்பா நான் வீட்டுல கஷ்டப்பட்டு செஞ்சேப்பா இவதாம்மா தூக்கி போட்டு இப்படி ஆகிட்டா நான் இல்லம்மா அவ என்ன யாசிட்டே இருந்தா என்ன எனக்கு அடிக்க பிள்ளை அடிக்காதட்டி உனட்ட நான் என்னட்டி சொல்லிட்டு போனேன் போகும்போது உனட்ட நான் என்னட்டி சொல்லிட்டு போனேன் அவ என்னத்தையும் செஞ்சு தொலையா நீ என்னத்துக்கு நாடு கடைக்குள்ள வந்த கறி விற்க வேலை தெரியுமா உனக்கு அவ்வளோத்தை இப்படி நாசமாக்கி போட்டிருக்குதியா பாதத்தியல சம்பாதிச்சு பாதத்தில பணத்துக்கு அருமை தெரியும் பாதத்தியல நான் என் போக்கில் தாம்மா பிரியாணி வச்சுட்டு இருந்தேன் இந்த நாய் தாம்மா வேணுமுனே சண்டைக்கு அந்த பக்கத்துல வாரி எல்லாம் போட்டிருக்க என்னத்துக்கு அடிக்காம நேத்துக்குள்ள கோபத்தை வச்சு என்னைய போட்டு அடிச்சாமா சனியம் குடிச்ச நாயை பொய் சொல்லாதட்டி பொய் வாயை திறந்த பொய் புழுவி சும்மா இரு வாங்கிறத என்னட்ட ஏட்டி அடிக்காதட்டி அவ்வளவு சின்ன பிள்ளைலட்டி என்னத்தையும் போட்டுட்டு நீங்க வா முதல்ல இப்படிதான் நீ செல்லம் கொடுத்து கிடைச்சிட்ட வந்து இது எவன் ஒதுக்கி போடுவான் இந்த சாதனத்துக்கு எவன் பைசா தருவான் நீ தர 50-100 ரூபாய்க்கு நான் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்குனா இந்த பியாதி எடுப்பாலும் அவளத்தையும் உடச்சு போட்டு நாசமா பாடுவோம் நான் வாங்கி தர மாட்டி வாட்டி ஏற்கனவே ஏதோ மிஸ்ஸியை உடச்சி போட்டு நான் தானே வாங்கி தந்தேன் வா ஏம்மா உனக்கு எவ்வளோ ஆகுமா நான் வாங்கி தரேம்மா தாயே நீ அங்கே வந்து உட்காருட்டி இட்டி பிள்ளைகள்ட்ட அடியை போட்டுட்டு கிடக்காதுட்டி சொன்னா கேட்டத்தோட பொம்பளை பிள்ளைகளுவா நாளைக்கு வேற இடத்துக்கு போகக்கூடியவளுவா நினைச்சாலும் பார்க்க முடியுமா நம்ம பிள்ளைகளோட அடிச்சு கொண்டுறாத வா இந்த பியாதி பள்ளி அவளுக்காக கட்டி கொடுங்கறத நான் சொல்லுதே இவளை நிம்மதியா இருக்க விட மாட்டாளுவா அங்க கெட்டி கொடுத்து மாமியாரே நிம்மதியா இருக்க விட மாட்டாளுவா இவ்வளவு கொன்னுருவாளுவா ஏட்டி நீ வாட்டி எனக்கு களியலட்டி வாட்டி வெயில்ல அலைஞ்ச தலைவலிக்கு வாட்டி எங்க பாட்டி இருக்கு வீடு எங்க வீடு வீட்டுக்குள்ள வந்துரு எப்பா ஒரு பெரிய யாசியை தூக்கிட்டு வாரிய பயில்வானுதான் இருக்குதான் உன்னை வீடு விட பெட்டி தூக்க அனுப்பிருக்காவ போல அடி பேசாம கதவு திறங்க வேட்டு தாங்க மாட்டேங்குது வர பத்திரடிக்கு போன் போட்டு சொல்லி அவளை வளர்த்துக்க வேண்டியதான் இப்படி ஒரு நிம்மதி கெட்ட வாழ்க்கையை நான் வளர்த்துட்டு கிடக்கேனே அம்மா இவ்வளோ நாள் எனக்கு பாதி உயிர் போயிரும் ஏடி நீ அழாத சொல்லது கேள அழாத எனக்கு தெரியாது இவ படிப்பு முடிக்கலையா எனக்கு 2 பேருக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய பாத்துறணும் இவ்வளவு வச்சு எனக்கு சமாளிக்க முடியாது இல்லனே கொன்னுரும் இரு போன் பண்ணுதாவ இரு ஹலோ யாரு லலனா ஆக்கி பேசுறோம்ல பச்சாடி போன் என்னாச்சு சுச்சி கப்புன்னு வருவு எங்க இருக்கா கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்ல வண்டி வந்திருக்கும் மிஷில வந்திருக்கும் மிஸ்ஸி மட்டும் தானே அது வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து தர சொல்லுங்க சொல்லிட்டு தானே வந்தேன் அங்கே வைக்க சொன்னா வாரேன்னு சொல்லு என்னத்துக்கு டீ மிக்ஸி மட்டும் தானே டீ அது எதுக்கு அங்க வச்சுக்கிட்டு நீ அங்க இங்க நடைய இருக்க டென்ஷன்ல கொண்டு வாங்க சரி நான் வர சொல்லு நீங்க வைங்க மிஸ்ஸி கண்டு இங்க எங்க நனைஞ்சிட்டு இருக்க போறியா மிஸ்ஸி மட்டும் இல்ல வேற ஒண்ணு வரும் உங்களுக்கு இத தருவா நின்னு போயிட்டு போவாரே சரி என்னமோ சொல்லணும்னு சொன்னேல்ல சொல்லிட்டு போ சரியாயிட்டேட்டி இன்னும் கோபத்துல தான் இருக்கியா நான் எங்க சரியாவதுக்கு சரியாவ மாதிரியே செஞ்சிருக்காளுவா சரியாவதுக்கு நாங்க போயிட்டு இப்ப வாரேன்
இரு பேய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். அவளுக்கு அவளத்தை நான் வரதுக்கு முன்னாடி சரி பண்ணலன்னா வீட்டுல கலவரம் நடக்கும். எப்பா போம்மா நீ போ போ போ. என்னத்தையோ சொல்லணும்னா வேண்டாம் வரட்டு வந்த பிறகு கேட்டுக்கிடுவோம். ஏழா 35,000 வாவா கொடுத்து வாங்கி வச்சிருக்க வீட்டுல மாட்ட முடியாதுன்னு சொல்லுடா. ஏழை வேலைக்கு தான் போறியா இப்படி மாட்டி வந்துட்டு போ. இல்லைன்னா எங்களுக்கு வேண்டாம் மாட்ட முடியல வச்சு நான் அளவுக்கா கேக்கு சாமியா கும்பிட பெட்டியை கட்டி கொண்டுட்டு போ. இல்ல பாட்டி அதை பிரிச்சாச்சு. நல்ல அடப்பான ரூம்ல தான் மாட்ட முடியும். நீங்க இப்படி வெட்ட வெளியில மாட்டச்சுன்னா நீங்க எங்க கொண்டு மாட்டுவேன்? ஏசி போட்டு வேஸ்ட். அட பாதோக்கு மங்களோட முதல்ல கடையில வச்சுட்டாங்க சொல்லணுங்க. சாதனம் வாங்க வரைக்கும் பல்ல பல்ல காட்டிட்டு பழத்தை போடுங்க. வாங்கி முடிச்ச பிறகு அடுப்புக்குள்ள மாட்டணும் கொடைக்குள்ள மாட்டணும். எனக்கு தெரியும் ஏசி எங்களை மாட்டி வந்துடுவா. என்ன பாட்டி சொன்னா புரியவும் மாட்டுக்கு. ஐயோ நான் என்ன செய்யுதுக்கு? இந்த பட்டினாடி வேற எங்க போய் சொன்னேன் கேட்டா ஏழை மாட்டிக்கான எனக்கு ஏசி வேணும்ல. ஏச்சி நான் வந்துட்டேன். மிஸ்ஸியை வாங்கிட்டு போய் நல்ல மாவு அரைக்கணும். ஆப்ப மாவெல்லாம் அரைக்கலான்னு சொல்லுதாப்ப. என்ன ஏதுன்னு பாப்போம். ஏதோ ஒண்ணு புதுசா ஒரு பொருள் வாங்கணும்னு மூஞ்சில எந்த சத்தம் வருது. ஐயோ அந்த கொலகாரியில நினைச்சா கூட கொஞ்சம் கோவம் வருது. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஏச்சி என்ன ஆச்சு மாட்டலையோ? மாட்ட மாட்டேங்க மாட்டி என்ன நான் விட்டு சொல்லல. எனக்கு ஒரு மண்ணை புரியவே மாட்டேங்குது. ஏக்கா எங்க வாங்கக்கா. ஏட்டிட்ட மாட்ட முடியாதுங்க. பின்ன எனக்கு கோயில் கொட்டி கும்பிடுறதுக்காக ஏசி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏக்கா ஆச்சு இந்த காலில் மாட்டணும்னு சொல்லுதாவ. இங்கன்னா மாட்ட முடியாதுக்கா. வெக்கைக்கு இது சரிப்படாதுக்கா. ஏசி காத்து அவ்வளவு கதவை தூக்கி பாருங்க. மேல புள்ள திறந்து கிடக்கும் எல்லாம் போயிடும். கரண்ட் பில் தான்க்கா நாசமாவும். சொன்னா கேட்க முடியாது. அடப்புள்ள ஏரியாவே சொல்லுங்க உள்ள போய் அடைச்சு கொடுத்துட்டு வரேன். இந்த ரூமு அந்த மாதிரி இடத்துல ஏசி மாட்ட முடியும். என்னன்னு அடப்புள்ள இடத்துல எங்க கொண்டு போய் ரூம் இருக்குது. சின்ன ரூமாலாம் இருக்குது. அவன மாய உறக்கமே வராது. உறக்க வராதுல்லன்னு அங்கனா எப்படின்னு அங்கன மாட்டிக்கிட்டு ஏசி அங்கேயே ஆச்சு இங்கே இருந்தா சரிப்படுமா? ஐயோ எப்படி நான் புரிய வைக்கிறதுக்கு? ஏன் புரிய காட்டா உனக்கு வாட்டை போட்டு மாட்டு. சரி பரவாயில்ல உன வாட்டை போட்டு மாட்டு. சரி வா வெளியில போயிருப்போம். ஆமா நீங்க மாட்டுங்க ஒண்ணு இல்ல. அது எப்படி இவ்வளவு ரூபா கொடுத்துருக்கோம். காத்து வராதுன்னா எப்படி வராம இருக்கும்? அப்ப சும்மா அவன் படத்தை வந்து அவனை ஒழிச்சு வைக்கானோ. நீங்க இதுல வைங்க ஒண்ணு இல்ல. சரி பண்ணி போங்கம்மா நான் வைக்க நீ போங்க. வாங்காச்சு வெளியே போயிருப்போம். நல்ல வேலைக்கு நீ வந்தா வசமா எனக்கு குடுமையை விட்டு விட்டுலாம் நினைச்சான். மாட்டுட்டு பா போயிருவோம். கண்ணு போட இருக்க ஏமாத்திட்டு வேலை கல்லனா இருப்பான் போலட்டி. நல்ல வேலைக்கு மடிச்சுக்கிட்டு மாட்ட முடியாது ஓட்ட முடியாதுன்னு பொங்கிட்டு கிடக்க. பாட்டி போவோம். ஆமாச்சி வாங்க வாங்க. என் வீட்டுல ஒரே கூத்து. வெளியில வாங்க சொல்லுது கதைய.